நம்ம ஹீரோ விக்ரம் சிவனாண்டியோட கொலை வழக்குல இன்னும் சீரியஸா களமிறங்கி இருக்காரு. ஜெயிலுக்குள்ள அவன் தங்கியிருந்த அந்த செல்லுக்குள்ள தேவையான எவிடன்ஸை கலெக்டும் பண்ணிட்டாரு. அது ஒரு கொலை அப்படின்றத தெளிவா அவருக்கு புரிய வச்சிருச்சு. இன்னுமே அவருக்கு ஆதாரங்கள் தேவைப்படுறதாலையும் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதிகாரத்துல இருக்கிறதாலையும் எவிடன்ஸ் இன்னும் பக்காவா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்வெஸ்டிகேஷனை ரொம்பவும் ஆழமா பண்ண ஆரம்பிச்சாரு. ஜெயிலுக்குள்ள தன்னுடைய விசாரணையை முடிச்ச நம்ம ஹீரோ விக்ரம் இப்போ சிவனாண்டியோட வீட்டுக்கே போய் அவரோட மனைவி கிட்ட பேசவும் ஆரம்பிச்சாரு. செல்லுக்குள்ளே சிவனாண்டி தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஜெயிலர் தரப்புல சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சாகிறதுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரண வாக்குமூலத்தையும் செவுத்துல தன்னுடைய ரத்தத்தால எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் சிவனாண்டியோடைய மனைவி கொஞ்சம் குழம்பு போயிட்டாங்க. என்னது, அவர் எழுதி வச்சிருக்காரா? அவர் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஏன்னா அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அப்படின்னு உண்மையை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. இதை நம்ம ஹீரோ விக்ரம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே 90% சிவனாண்டியை யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்காங்க. அந்த நபர் சிவனாண்டி யாருக்கு விசுவாசமா இருந்தானோ அந்த நபர் தான் அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சிவனாண்டியோட ஒய்ஃப் கிட்ட அடுத்தது அதை பத்தி தான் கேட்பாரு, எதிர்பார்க்கலாம். ஏமா, நான் கேட்கறது தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளவு நாளா சிவனாண்டி யார்கிட்ட வேலை செஞ்சாரு, என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தேவையானப்போ நான் பணம் வேணும்னு சொல்லுவேன். அவர் பணத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாரு. மத்தபடி அவர் யார்கிட்ட வேலை செய்யறாரு, எங்க வேலை செய்யறாரு, என்ன வேலை செய்யறாருன்னு எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு அந்த அம்மா மறுத்து சொல்லிட்டாங்க. அந்த அம்மா உண்மைதான் சொன்னாங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து பொய்ய சொல்றாங்களான்றது முழுசா நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இத்தனை வருஷமா ஒருத்தருக்கு விசுவாசியா இருந்திருக்கான் சிவனாண்டி. அப்படி இருக்கும்போது அந்த நபர் யாரு என்னன்னு குடும்பத்தாருக்கே தெரியலன்னா சம்பந்தப்பட்ட அந்த நபர் ஒரு குற்றவாளியா தான் இருக்கணும் அப்படின்னு விக்ரம் அனுமானிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இல்லாம சிவனாண்டியோட மனைவி மாயாவோட பேரை சொல்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படி மாயாவோட பேரை சொன்னா விக்ரம் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு, இதுக்கான மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு தெரியாம கொஞ்சம் குழம்பிதான் போவாரு. மாயாவை கஸ்டடிக்கு கொண்டு வந்து விசாரிச்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் பின்னணி என்னன்றத அவரால் புரிஞ்சுக்க முடியும். இந்த 4 எபிசோட்ல என்ன நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மாயாவோட பேர் நாளைக்கு விக்ரமுக்கு தெரிய வருமா இல்ல தெரிய வராமலே போயிடுமா? உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோ விக்ரம் கையில போதுமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஜெயிலர் பச்சையா போய் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு ஜெயிலர் தன்னோட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்காரு, அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல FIR போட்டு அவருடைய வேலைக்கு உழ வைக்கவும் முடியும். விக்ரம் இதை செய்வாரா? ஜெயிலரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாலே ஜெயிலர் காசியோட பேரையும் மாயாவோட பேரையும் கொஞ்சம் கூட தயதாட்சணையும் பார்க்காம மாட்டியும் விடுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோ விக்ரம் ஜெயிலரை தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து அந்த மனுஷனை விசாரிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் அவர் வாயாலே இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும். இதுக்கு நம்ம ஹீரோ விக்ரம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்நேரத்துக்கெல்லாம் விக்ரம் இந்த கேஸை ரொம்ப சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் மாயாவுக்கு போய் சேர்ந்திருக்கும். தகவல் தெரிஞ்சதுமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல மாயா இறங்கியிருப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் guys.